Hi guys, this is me. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா மேக்ரான் அப்படிங்கிற ஒரு போட்டோ எடிட்டரை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த எடிட்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. இத நான் வந்து இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே அத போய் ஒரு டைம் பார்த்தேன். சும்மா பார்த்து வெச்சுங்களேன், செம்மையா இருக்கு. இதுல நான் வந்து ரிமார்க்கபிளா சொல்ல வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, நம்ம வந்து பிக்சார்ட்ல போயிட்டு வந்து ஒரு பிக்சர்ல இருந்து நம்மளோட போட்டோ மட்டும் தனியா கட் பண்ணி வெளியில எடுப்போம். கட் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆப்ஷன் வந்து செம்மையா இருக்கு. நம்ம வந்து பிக்சார்ட்ல வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு நம்மளே கையில மேனுவலா வந்து தேய்ச்சி, அதாவது நம்மளோட பார்டரை மட்டும் கொடுத்து வெளியில எடுக்கலாம். இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா கம்ப்யூட்டரே வந்து ஒன்னு கொடுக்கும், ஒரு இமேஜ் கொடுக்கும். அந்த இமேஜ் வந்து மேக்ரான்ல செம்மையா இருக்கு. 99% வந்து ஆப்டா வந்து வெளியில எடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இப்படி இருக்கிற ஒரு போட்டோ எடுக்கிறேன்னா, இங்க நிறைய சுத்தி பேக்ரவுண்ட் இருக்கு. இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, என்னோட பிக்சர் மட்டும் வேணும் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த கையோட இந்த நுனி வரைக்கும் ஃபண்டாஸ்டிக்கா வந்து எடுக்குது. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த ஆப் எப்படி இருக்கு அப்படிங்கிற என்னோட ரிவ்யூ நான் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் ஒரு கிரியேட்டரா இருந்தீங்கன்னா, இல்லை ஒரு ப்ரொஃபைல் போட்டோ உங்களுக்கு சூப்பராக வேணும் அப்படின்னா நீங்க இந்த ஆப் டவுன்லோட் பண்ணி பாருங்க. இது கண்டிப்பாக ஒரு இந்தியன் ஆப் கிடையாது. ஃபான்ட்ஸ் நிறைய சைனீஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. பட் என்னதான் போனாலும் பெர்ஃபார்மன்ஸுக்கு 100 மார்க்ஸ் கொடுக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. போஸ்ட்ல நான் ஷேர் பண்றேன். பட் மற்றபடி இந்த ஆப்போட அடுத்த ரிவ்யூ இதெல்லாம் வந்து நம்ம வேணும்னா ஒரு பார்ட் 2 வீடியோ கூட பார்க்கலாம். இப்போ வாங்க மெயின் வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டே டியூன்ட். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஃபென்டாஸ்டிக்கான எடிட்டிங் டூல் தான் பார்க்க போறோம். அதாவது ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணலாம். நம்ம வந்து பிக்சார்ட்டுக்கு போய் எத்தனையோ ஸ்டிக்கர்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்துருப்போம். பட் அது இதுலேயுமே இல்லாத ஒரு ஃபீச்சர் வந்து இந்த மேக்ரானில் இருக்குது. இதை மட்டும் யூஸ் பண்ணி நம்மளால் பர்ஃபெக்டான ஒரு ஸ்டிக்கரை வந்து ஒரு ஃபோட்டோலேருந்து பிரித்து எடுக்க முடியும். சிம்பிளாக நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கீங்க, உங்களோட நீங்களை மட்டும் ஒரு ஸ்டிக்கராக நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. நான் தம்ப்நெயில்ல பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பெஸ்ட்டு டூல் இதுதான். நான் வந்து உங்களுக்கு ஒரு சாம்பிள் மாதிரி காமிக்கிறேன். இதை ட்ரையல்லாம் விட்டலாம், ஒரு நார்மலான ஒரு வீடியோ காமிக்கிறேன். இது வந்து ஒரு சைனீஸ் ஆப் தான். பட் அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் சைனீஸாக கொரியனான்னு தெரியல, ஏன்னா பார்க்க ஒரு மாதிரி இருக்குது. நான் என்னோட ஏதோ ஒரு ஃபோட்டோ காமிக்கிறேன். இந்த ஃபோட்டோ காமிக்கிறேன். இது வந்து ஒரு போர்ட்ரேட் மோட்டில் எடுத்த ஒரு ஃபோட்டோ. இப்போ இதை மட்டும் தனியாக பிரித்து எடுக்கும் பாருங்கள். பர்ஃபெக்டாக இருக்குது பார்த்தீங்களா? உங்களுக்கு ஒரு சின்னூண்டு ஒரு பிழை தான் இருக்குது. என்ன பிழை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் ஒரே நிமிஷம் இருங்க, இது லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு தெரியும், இந்த கை மட்டும் சரியாக எடுக்கலை, இது மட்டும்தான் கொஞ்சம். மற்றபடி வர எங்கேயுமே ஒரு பிசரல் இல்லை. பட் கண்ணாடி கூட வந்து இந்த ஸ்க்ரீன் கண்ணாடி கூட பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக எடுத்துருச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு அக்யூரசி இருக்குது. நிறைய பேர் வந்து என்கிட்ட பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ இந்த ஆப்பை பற்றி பேசுங்க, செமையாக இருக்குது, ரிலீஸ் ஆகி கொஞ்சம் நாள் தான் ஆச்சு, பட் செமையாக இருக்குது ப்ரோ அப்படின்னாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து நான் இந்த ஆப்பே எடுத்தேன். இதுக்கப்புறம் இந்த கட் அவுட் பண்ணியிருக்கிற ஃபோட்டோவுக்கு என்னென்ன எஃபெக்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டு, இதை வந்து நம்ம ஒரு ஸ்டிக்கராக ரெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோவில் பின்னாடி என்ன வைக்கணுமோ அதை வைக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து நிறையா இவங்களே டிஃபால்ட்டானது கொடுத்துருக்காங்க, அங்கே நம்ம யூஸ் பண்ணலாம் பிளெண்ட் ஆன் யூஸ் பண்ணி. அதுக்கப்புறம் நிறையா பெயிண்டிங்ஸ் இதுக்கு நிறையா கொடுத்துருக்காங்க நம்மளோட பேக்ரவுண்ட் மாற்றுறதுக்கு. ஸோ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த பேக்ரவுண்ட் முடிச்சதுக்கப்புறம் ஃபில்டர்ஸ், இந்த ஃபோட்டோக்கான ஒரு ஃபில்டர்ஸ் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அப்படியே ஒரு மாதிரி ஆரஞ்சு ரெட்டாக மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? பட் கிளாரிட்டி அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அப்படியே அடித்து விட்ட மாதிரி இருக்குது கிளாரிட்டி, செம்ம கிளாரிட்டி. அதுதான் அந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நானே இந்த ஆப் பார்த்தோன்னே இத்தனை நாளாக ஏன்டா இதை விட்டோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கே இருந்துச்சு. ஸோ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் இந்த ஃபில்டர்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நிமிஷம், இதை வந்து சின்னது பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது திரும்ப ஃபில்டர்ஸுக்கு போகலாம். இதில் நிறைய ஃபில்டர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி இல்லைன்னா வார்ம், கிரே, ஃபுட்டு நிறையா கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இது எந்த ஃபில்டர்ஸையும் நம்ம டவுன்லோட் பண்ண வேணாம். ஆப் டவுன்லோட் பண்ணோன்னே நார்மலாக இன்பில்ட்டாக வந்துடுது. சில ஃபில்டர்ஸ் மட்டும் ப்ரோ, அதாவது வந்து நம்ம பணம் கட்டணும். நீங்கள் அது இல்லாமல் கூட யூஸ் பண்ணலாம். அது இல்லாமே நல்லா தான் இருக்குது, பணம் கட்ட தேவையே இல்லை. நீங்கள் நார்மலான ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணிங்கனாலே நல்லாயிருக்கும். அந்த குவாலிட்டியும் அந்த கட்டிங் எபிலிட்டியும் செம்ம அவுட்ஸ்டாண்டிங். அதுதான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் பண்ணணுன்னா நீங்கள் இது யூஸ் பண்ணுங்கள். நான் என்றைக்குமே இந்த மாதிரி அதர் கண்ட்ரி ஆப்ஸ் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன், யூஎஸை தவிர. பட் ஆனால் இந்த ஆப்புக்கு நானே ரெஸ்க் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்களே பார்க்கலாம், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு டைம், நான் இதை டவுன்லோட் பண்ணுற லிங்க் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் போய் பாருங்கள். என்னோடய ரிவ்யூ நான் இது வரைக்கும் கொடுத்ததே இல்லை ரேட்டிங், அந்த ரேட்டிங் இதுக்கு கொடுப்பேன், கண்டிப்பாக கொடுப்பேன். அடுத்தது வந்து டெம்ப்ளேட்.
டெம்ப்ளேட் நீங்கள் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கிரியேட் பண்ணலாம். நிறைய பேர் வந்து ஸ்டேட்டஸு அண்ட் ப்ரொஃபைல் பிக்குக்கு வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எதை வேணால் யூஸ் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி பார்த்ததுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. பட் இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் டிஸ்டிங்க்டாக கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். பிளெண்ட் ஆன் யூஸ் பண்ணி வந்து நிறையா ஒரு இமேஜஸில் வந்து உங்கள் ஃபோட்டோஸை வந்து பேஸ்ட் பண்ணுற மாதிரி. ஆக்சுவலாக நீங்கள் இதுலேயே தம்ப்நெயில் கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா யாரெல்லாம் வந்து தம்ப்நெயிலை வந்து ப்ராடக்ட்டு இல்லை வீடியோ இல்லாமல் போடுறீங்களோ அவங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். அதாவது நான் சும்மா ஏதோ ஒரு ஃபோட்டோ தான் பேக்ரவுண்டாக வைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வரும். நான் திரும்ப வெளியில் வந்துடுறேன். டெம்ப்ளேட் முடிச்சதுக்கப்புறம் பிளர் அப்படிங்கிறது ஒரு எஃபெக்ட் தான். ஸோ ஓரளவு லேஸான பிளர் கொடுக்கலாம். பிளரை வந்து நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் எத்தனை % வேணும்னு. இது சும்மா ஒரு எஃபெக்ட்டுக்காக சில பார்ட்ஸ் வந்து பிளராக வச்சுக்கலாம், உங்கள் இஷ்டம். இது மோஷன் பிளர், மொசைக், அப்புறம் வந்து காஷன் அப்படின்னு நிறையா இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை வைங்க. அப்புறம் ஸ்ட்ரோக். இந்த ஸ்ட்ரோக் பாருங்கள், ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஸ்ட்ரோக்காக இருக்கும். அதாவது நிறைய பேர் இந்த ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க, அவுட்லைன்னு சொல்லுவாங்க, பார்டர்னு சொல்லுவாங்க. ஒரு ஆப்லேயும் ஒரு மாதிரி இருக்கும். இந்த ஸ்ட்ரோக்கோட ஒரு குவாலிட்டியை பாருங்கள். ஸோ அதுக்கு தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் வேணால் இந்த கையில் வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணிடுச்சு, அதை இன்னும் எடிட் பண்ணி சரி பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களுக்கு சரியாக வந்துடும். நான் வேறு கலர் ஸ்லோக் காமிக்கிறேன். இந்த ஸ்லோக் குவாலிட்டியை வந்து இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. பிக்ஸார்ட்லேயும் நம்மளால் ஸ்ட்ரோக் பண்ண முடியும், பிக்சல் லேப்லேயும் பண்ண முடியும். பட் இந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்ட்னஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கொஷின் மார்க் தான். ஸோ ஸ்ட்ரோக் அடுத்த ஆப்ஷனு. அதுக்கப்புறம் வந்து சேவ் ஸ்டிக்கர். அதாவது இதை வந்து ஸ்டிக்கராக வந்து சேவ் பண்ணிடலாம். இதை கடைசியாக பார்த்துக்கலாம். அப்புறம் எட்ஜ் எடிட்டர். எட்ஜஸ்லாம் வந்து நம்ம அப்படியே ஸ்மூத் பண்ணலாம். உங்களுக்கு தெரியும். இல்லை இது வேணாம் நம்மளுக்கு. ஒரு எட்ஜஸையும் அப்படியே லேஸாக நம்ம ஸ்மூத் பண்ணலாம் இப்படி வச்சுக்கிட்டு. வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ஆனால் இதே நல்லா தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். அப்புறம் ஒரு நிமிஷம். அதுக்கப்புறம் பியூட்டிஃபைங்கிறது நிறைய எஃபெக்ட்ஸுங்க. ஒரு நிமிஷங்க, இது ஏன் கிளிக் ஆக மாட்டேங்குது? அட்ஜஸ்ட் பண்ணலாம். நான் அது காமிக்கிறேன். அட்ஜஸ்ட்டில் வந்து கான்ட்ராஸ்ட் இருக்கும், பிரைட்னஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு இப்படி பண்ணால் தான் பிடிக்கும். எனக்கு ஃபில்டர்ஸ்லாம் வேணாம் ப்ரோ, நானே தான் உட்காந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் எல்லாத்தையும். பிரைட்னஸ், சேச்சுரேஷன், டெம்பரேச்சர், ஷார்ப்பன், இது எல்லாமே நானே தான் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரோக் ஓகே. இப்போ நான் வந்து திரும்ப அந்த ஆப்ஷனுக்கே வரேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு டூலை நான் பார்த்ததே இல்லைங்க. ஏன்னா எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஆட்டோவாக வந்து பிக்சரை ரெண்ட் பண்ண ட்ரை பண்ணும். பட் இந்த ரெண்டிங் வந்து வேறு லெவலில் இருக்குது. இதில் வந்து நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு இந்த பர்சன் மட்டும் வேணுமா, இல்லை இந்த பர்சன் இல்லாமல் இந்த பேக்ரவுண்ட் மட்டும் வேணுமா அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். அதாவது இந்த கட் அவுட், இந்த ஆப்பே வந்து இந்த ஸ்டிக்கரை பிரித்து எடுக்கிறதுக்கு தான் மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு தான் நீங்கள் வேணால் ஒரு டெக்ஸ்ட்டும் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாமா. பட் எல்லாம் சைனீஸ் டெக்ஸ்ட்டு தான். இங்கிலீஷ் டெக்ஸ்ட் வேணும்னா நீங்கள் வாங்கி டவுன்லோட் தான் பண்ணணும். டிஃபால்ட் ஒரே ஒரு டெக்ஸ்ட் மட்டும் தான் இருக்குது. இல்லை இங்கே இருக்குது. உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பிளர் எஃபெக்ட் பார்த்துட்டோம். இதெல்லாம் வந்து இந்த டெக்ஸ்ட்டுக்கான எஃபெக்ட்ஸு. ஸோ நான் பின்னாடி வந்துடுறேன், ஒரு நிமிஷம் இருங்க. கொஞ்சம் ஹேங் ஆகுது. என் ஃபோன் பிரச்சனையா இல்லை இது பிரச்சனையான்னு தெரியல. என்றைக்குமே இதுக்கு முன்னாடி பார்த்த ஆப்ஸ்லலாம் வந்து என் ஃபோன் இப்படி பண்ணதில்லை. ஸோ இப்போ வாங்க, இப்போ வந்து பியூட்டிஃபை இருக்குது. பியூட்டிஃபைங்கிறது வந்து இப்போ உள்ளே போகலை. பட் நீங்கள் வேணும்னா ஒரு நிமிஷம் இருங்க. இதுதாங்க டோட்டலான ஒரு கம்பேரிசனு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்டிக்கரை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு அந்த ஸ்டிக்கரை எடுத்து இடத்த காமிக்கிறேன். எப்படி கட் பண்ணியிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு பார்த்தா தெரியும். கம்பேர் பண்ணி பாருங்கள். அதே கம்பேர் பண்ணுது. அந்த ஸ்டிக்கரையும் இந்த ஸ்டிக்கர் எடுத்து இடத்தையும் பர்ஃபெக்டாக பிசுறு இல்லாமல் எடுத்துருக்கு. ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். இது எவ்வளோ தூரம் பர்ஃபெக்டாக இருக்கோ அவ்வளோ தூரம் இமேஜுக்கு வந்து ஒரு வெளியில், அதாவது வேறு ஒரு பேக்ரவுண்டில் பேஸ்ட் பண்ணும்போது நேச்சுரலிட்டி கிடைக்கும். ஸ்ட்ரோக்கும் வந்து ஃபென்டாஸ்டிக்காக இருக்கிறதுனால இந்த ஸ்ட்ரோக்கு வந்து பர்ஃபெக்டான சர்க்கிளாக இல்லை. நீங்கள் பார்த்தா தெரியும். உங்கள் உடம்பு, ஐ மீன் உங்களோட மூஞ்சி வந்து எப்படிலாம் வளைஞ்சிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ரோக் அட்ஜஸ்ட் ஆகுது. அதாவது வந்து ஒரு பர்ஃபெக்டாக இல்லாமல் இது கொஞ்சம் அன்ஈவனாக இருக்குது. அது பார்க்க வந்து ஒரு நேச்சுராலிட்டியை கொடுக்குது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதுதான் வந்து இதை பற்றி என்னோடய ரிவ்யூ. நீங்கள் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் சேவ் ஆஃப் த ஃபோட்டோ அப்படின்னு கொடுக்கலாம். கொடுத்த உடனே வந்து டேரெக்டாக வந்து இது முடிஞ்சிடும். நீங்கள் இப்படி கொடுத்த உடனே அது வந்து சேவ் ஆயிடுச்சு. இது எங்கே கொடுத்துருக்காங்கன்னா டிராஃப்ட்ஸ் ஆர் ஸ்டோர்ட் ஆன் த டிவைஸ்.
ஒன் ஃப்ரீ ட்ரையல் ஃபார் நான் மெம்பர்ஸ். ப்ரோ கேன் என்ஜாய்டு இட் அன்லிமிட்டட்லி. ஒரு டைம் வாங்கிட்டிங்கன்னா அவ்வளோதான். நம்ம ப்ரீமியமு நிறைய ஆப்ஸில் மாதம் கட்ட சொல்லுவாங்க. பிக்சார்ட்லேயே வந்து மாதம் கட்டணும். பட் இது அப்படி கிடையாது. ஸோ இதோட செட்டிங்ஸ்க்கு நான் போய் காமிச்சிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். ஸோ இங்கே நிறைய எஃபெக்ட்ஸ்லாம் வந்து வாங்கிக்கலாம். இந்த பேர்லாம் நம்ம வாயிலே நுழையில. சம்மர் ட்ரிங்க் இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது. வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். இது என்றைக்கு அப்டேட் ஆச்சு அப்படிங்கிறது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேக்ரான் வந்து யாரெல்லாம் ஸ்டிக்கர்ஸ் வந்து நான் பிரித்து அடிப்பேன், இல்லை ப்ரோ எனக்கு வந்து ஒரு நல்ல ஃபோட்டோ எடிட்டர் ஆப் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்பு நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஸோ நானே வந்து இப்போ உங்கள் கூட சேர்ந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து இந்த ஆப்பையே வந்து பார்த்தேன். ஸோ அதுதான் வந்து நானே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். ஸோ இதான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். நான் என்ன வீடியோ பேசணும்னு நினச்சாலும் மறக்காமல் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை பற்றி நம்ம ஒரு வீடியோ பார்க்கலாம். திஸ் இஸ் சைனிங் ஆஃப் அரவிந்தன் முசைஃபிக் சைனோரா.